சிகாகோல ஒரு ஷோ. அவரோட ஷோல நாங்கலாம் பண்றோம். நானு, சரண், சித்ராம்மா எல்லாரும் எஸ்பிபி 15 சொல்லி அவருடைய 50வது வருஷம் இந்த இண்டஸ்ட்ரிய கொண்டாடினது யுஎஸ்ல ஒரு ஃபுல்லா. வேர்ல்ட் டூரே பண்ணாரு அதுல. ஆமா. அதுல யுஎஸ் செக்மெண்ட்ல ஃபுல்லா அவரோட நானும் அந்த டீம்ல இருந்தேன். அப்போ வந்து நான் சிகாகோ ஷோல சொன்னேன், எஸ்பிபிக்கு அவர்களுக்கும் மத்தவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, எல்லாம் ஸ்ருதியில பாடுவாங்க. ஸ்ருதியில பாடுனதுனால தான் சிங்கர்ஸ் ஆயிருக்காங்க. ஆனா இவர் சிரிச்சா கூட ஸ்வரத்திலே இருக்கும், ஸ்ருதியிலே இருக்கும். அது உண்மைதான். இப்போ அவர் சிரிக்கிறதே பார்த்தீங்கன்னா, அந்த பெர்ஃபெக்ட் பிச்சிங்கில் இருக்கும். அவர் சிரிப்பார்ல நடுவில் பாட்டுங்களுக்கு நடுவில், மனது இனிய மனது பறக்கிறதே அதில் அப்படின்னாருன்னா அது ஏதோ ஸ்வரம் மாதிரியே இருக்கும். ஸோ அதுதான் தட்ஸ் வாட் மேக்ஸ் ஹிம் எஸ்பிபி அப்படின்னு. ஸோ ரொம்ப எனக்கு அதுக்கப்புறம் அந்த அந்த ஒரு 3 மாதமே ரொம்ப அவரோட கனெக்ஷன் ஏற்பட்டுச்சு. அண்ட் எவ்ரி டைம் எல்லா எமோஷன்ஸுமே இப்போ எப்படி மீம்ஸ் போடுறதுக்கு வந்து வடிவேலு அவர்கள் முகத்தை யூஸ் பண்ணுவாங்கல்ல, எல்லா எக்ஸ்பிரஷனும் காட்டி வச்சிருப்பார் அவர். அந்த மாதிரி சிவாஜி சார் மாதிரி இல்லாத எக்ஸ்பிரஷனே இருக்காது அந்த ஃபேஸில். அந்த மாதிரி இவருக்கு வந்து இவர் பாடாத எமோஷன்ஸே இல்லை. ஏதாவது ஒன்றுனா நமக்கு வென் வி கெட் ஸ்டக் வீ கேன் ஏதாவது ஒரு இடத்துல புக்கு மாதிரி அவ்வளோதான். ஏதோ ஒரு இடத்துல என்ன எதிர்பார்க்குறாரு அந்த மியூசிக் டைரக்டர்ன்றது புரியாது. என்ன நம்ம பாடுறோம் அவங்க கொடுத்தது தானே பாடுறோம், ஏன் இவங்க சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேங்கிறாங்கன்னா மனசுக்குள்ளே சரி இதை தான் எதிர்பார்க்குறாங்க போல இருக்குது அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஃப்ரம் ஹிஸ் சிங்கிங் எடுத்துனோன்னா அது கிளிக் ஆகிடும். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து என்னோடய தலைவர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்றைக்குமே அவரோட ஹீஸ் ஜஸ்ட் ஹீ தேர் இன் மை ஹார்ட் அப்படின்னு தான்